ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் உங்கள் வீடு அல்லது இண்டஸ்ட்ரிக்கு சோலார் சிஸ்டம் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டில் இருக்க ஒரு 4 காம்படிட்டர்ஸில் கொட்டேஷன்ஸ் வாங்குவோம். அந்த கொட்டேஷனில் எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களையும் நம்ம ஆஃபர் பண்ணுவோம். ஸோ இது யூஸ்வலாகவே எல்லா பிஸ்னஸ்லையும் நடக்கிறதா. பட் சோலார் அப்படின்னு வரும்போது இதில் என்னென்ன பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஒரு சோலார் சிஸ்டத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த 7 காம்போனன்ட்ஸும் இருந்ததுனால தான் ஒரு சோலார் சிஸ்டம் அப்படின்றது ஃபுல்ஃபில் ஆகும். அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் சோலார் பேனல். சோலார் பேனலில் 2 டைப் இருக்குது, பாலி அண்ட் மோனோ இருக்குது. இந்த பாலி மோனோ எங்கே யூஸ் பண்ணலாம், இதோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் ஒரு குவாலிட்டியான சோலார் பேனல் செலக்ட் பண்ணுறது ரொம்பவுமே முக்கியங்க. 2வது பாயிண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் மேலே தான் நம்ம சோலார் பேனல்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அலுமினியம், எம்எஸ், ஆர்டிக் கால்வைஸ் இந்த மாதிரி வேரியேட்டல் நமக்கு கிடைக்கும். பட் எந்த சைட்டுக்கு எந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற நாலேஜ் நம்ம தெரிஞ்சிருந்தோன்னா தான் சரியான கொட்டேஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ண முடியும். 3வது பாயிண்ட் டிசி கேபிள்ஸ். அதாவது சோலார் பேனல்லேருந்து இன்வெர்டர் வரைக்கும் வர ஒயரிங் டிசி கேபிள் தான் போட்டுருக்கணும். யூஸ்வலாக ஹவுஸ் ஒயரிங் கேபிள்ஸோ இல்லை நார்மலாக ஏசி கேபிள்ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கம்பல்சரி இது டிசி கேபிள்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் சோலார் சிஸ்டமோட எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருந்தீங்க. 4th பாயிண்ட் சோலார் இன்வெர்டர். இந்த இன்வெர்டர் தான் சோலார் பேனல்லேருந்து வர பவரை சிங்கிள் ஃபேஸ் இல்லைன்னா 3 ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம கிரிட்டு கொடுப்போம். அப்படி நம்ம சூஸ் பண்ணுற இன்வெர்டர் என்ன கேட்டகரியில் இருக்கணும், என்ன கிரேடில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு நல்ல இன்வெர்டர் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். 5th பாயிண்ட்டுக்கு போகலாம். 5th பாயிண்ட் டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் அப்படின்றது சோலார் பேனலுக்கும் இன்வெர்டருக்கும் நடுவில் வருது. இதில் டிசி எம்சிடி, டிசி ஃபோர்ஸ் இதெல்லாமே இருக்கும். அண்ட் 6th பாயிண்ட் ஏசிடிபி, அதாவது ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். இது இன்வெர்டருக்கும் கிரிட்டுக்கும் நடுவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டிவைஸ். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் ஏசி எம்சிடி ஒரு ஐசோலேட்டர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் எஸ்பிடி இருக்கும். இந்த ஏசிடிபி டிசிடிபி அப்படின்றத நாம் ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். இதை பற்றின வீடியோவாக ஆல்ரெடி நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த பாக்ஸஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் ரொம்ப முக்கியமானது 7th பாயிண்ட் எர்த்திங். ஒரு சோலார் சிஸ்டம் அப்படின்னா எர்த்திங் கம்பல்சரி இருக்கணும். ஏசி சைடு ப்ராப்பர் எர்த்திங் இருக்கணும், டிசி சைடு ப்ராப்பர் எர்த்திங் இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு வீட்டில் எர்த்து இருக்குது, அதனால் அந்த டைமில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத விட புதுசாக ஒரு சோலார் சிஸ்டம் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு எர்த்திங் போட்டு கொடுக்குறது ரொம்பவுமே மேண்டேட்டரிங்க. இது தவிர நிறைய அசசரிஸ் இருக்குது. சரி எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியல் கேட்டகரிஸ் எடுத்தீங்க, மேலே ஒரு ஷெட்டுக்கு மேலே சோலார் போடுறீங்கன்னா அதை வாக்வே கம்பல்சரி இருக்கணும், லைட்னிங் அரெஸ்ட் பண்ணணும், தென் ஹேண்ட் ரைஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி சைட் டு சைட் இதில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. பட் மேஜராக எல்லாத்துலேயுமே ஒத்து போகிறது இந்த 7 காம்போனன்ட்ஸ். இந்த காம்போனன்ட்ஸை நம்ம சரியாக செலக்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா கம்பல்சரி நம்மளோட சோலார் சிஸ்டம் அப்படின்றது உங்களுக்கு அடுத்த 25 வருஷத்துக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.